நெல்லை கோபாலசமுத்திரம் அரசு உதவி பெறும் பள்ளியில் திடீரென 10க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி சாய்த்ததற்கு ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பள்ளி முன்பு குவிந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு காணப்பட்டது. வெட்டாதே வெட்டாதே மரங்களை வெட்டாதே, எமது பள்ளியின் அடையாளமாம் மரங்களை வெட்டாதே வெட்டாதே. நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரத்தில் பண்ணை வெங்கட்ராமையர் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட மரங்களை திடீரென நிர்வாகத்தினர் வெட்டியுள்ளனர். இதை அறிந்த கிராம மக்கள் பள்ளி முன்பு திரண்டு மரங்களை வெட்ட எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். மரக்கன்றுகளை வெட்டியிருக்காங்க, கேட்டால் வெள்ளையடிக்க பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஸ்கூலை இழுத்து கூட்டிடுவேன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது இப்பவும் இல்லை, வருஷம் தொடர்ந்து கேட்டால் வெள்ளையடிக்க துட்டு இல்லை, அதுக்கு துட்டு இல்லை, இதுக்கு இல்லை, மரத்தை வெட்டு தான் செய்கிறாங்க. இதுக்கு நம்ம தான் இன்னைக்கு ஒரு சின்ன குச்சியாக தீய கொளுத்தியிருக்கோம். இனி நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் இவங்க ஒரு துண்டு மணி விறகு கூட இதில் வெட்டக்கூடாது. அவ்வளோ தூரம் நாங்கள் இன்னைக்கு சின்ன கூட்டமாக தான் நாங்கள் கூடியிருக்கோம். இனி அடுத்த திரும்ப இந்த தவறு பண்ணினால் நாங்கள் அனைத்து சமுதாய மக்களையும் கோபாலசமுத்திரம் பஞ்சாயத்திலேருந்து அனைத்தையும் நாங்கள் கூட்டி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். காலை பிரேயர் நடக்கும்போது மாணவர்கள் இந்த மரங்களின் நிழலில்தான் நிற்பார்கள் என்றும், எனவே மரங்களை வெட்டக்கூடாது என்றும் தெரிவித்தனர். மரங்களை ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, எல்லா மாணவர்களுமே காலையில் ப்ரேயர் நடக்கும். ப்ரேயரில் அந்த மரத்துக்கு நிழலில் தான் நிற்பாங்க. இப்போ அந்த நிழல் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் மேக்சிமம் வெட்டிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, மரக்கிளைகள் உடஞ்சி மாணவர்கள் மேலே விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு. நானும் இந்த பள்ளியை ஒரு 35 ஆண்டுகளாக பார்க்குறேன். நானும் இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர் தான். முன்னாள் மாணவர்ன்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் இந்த பள்ளிக்கு நாங்கள் நிறைய கடமைப்பட்டிருக்கோம். நிறைய நன்மைகள் செய்ய நாங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கோம், இப்போவும் செய்ய தயாராக இருக்கிறோம். அதே சமயத்தில் பள்ளியில் ஒரு தீமை நடக்குது, ஒரு குற்றம் நடக்குன்னா கண்டிப்பாக அதை தட்டிக்கக்கூடிய இடத்துலையும் நாங்கள் இருக்கிறோம், அதை தடுக்கக்கூடிய இடத்துலையும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத இந்த சமயத்தில் சொல்லிக்கிறோம். இப்படி ஒரு இயற்கை குற்றம் நடக்கும்போது சார், இந்த பள்ளியோட அழகே, இந்த பள்ளியோட அடையாளமே இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் தான். இப்போ இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரோ இல்லை இப்போ நிர்வாகத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோ இந்த மரங்களை வைக்கலை. அவங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் இந்த பள்ளி அவங்க கைக்கு போய் சேர்ந்துருக்குது. இந்த பள்ளி மேலே அவங்களுக்கு முழுமையான அக்கறை இல்லை. வந்துருச்சு, நான் பார்க்கணும், அது மட்டும் தான் இருக்குது. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. இந்த பள்ளி கோபாலசமுத்திரத்தில் இருக்குது. இந்த பள்ளி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட ரத்தத்திலையும் கலந்த பள்ளி. ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள்லாம் படிச்சிருக்கோம். இந்த பள்ளிக்கூடத்தை வச்சு தான் நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளாகியிருக்கிறோம். இந்த பள்ளியிலேயே ஒரு குற்றம் நடக்குது. மற்ற விஷயங்களை எதையுமே நாங்கள் கண்டுக்காமல் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு இயற்கை குற்றம் நடக்கும்போது எங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. யாரோ உதவி பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரியான மரங்களை வெட்டுறதுக்கும் சரி, இப்போ இருக்கிறவங்களுக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லைன்னு தான் நான் அதை சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்தை பராமரிக்க வேண்டிதான். மரங்கள் வெட்டுச்சுன்னா, மரங்கள் வளர்ந்துருக்குது, தொந்தரவு இருந்துச்சுன்னா கிளைகளை வெட்ட வேண்டிதான். ஆனால்